தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேட் டீலிமிட்டேஷன். மற்றொரு அண்மை செய்தி. நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் 11ஆம் வகுப்பு மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜாகிர் ஹுசைன் தொழுகை முடிந்து சென்றபோது தகவல் அளித்ததாக 11ஆம் வகுப்பு மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். ஓய்வு பெற்ற எஸ்ஐ கொலை வழக்கில் 11ஆம் வகுப்பு மாணவன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஜாகிர் ஹுசைன் தொழுகை முடிந்து வெளியே சென்றபோது கொலையாளிகளுக்கு தகவல் அளித்ததாக அவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லை டவுன் தொட்டிப்பாலம் தெருவை சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டரான இவர் தமிழில் ஒரு பள்ளிவாசல் மூத்த வழியாக இருந்து வந்தார். இவர் கடந்த 18ஆம் தேதி அதிகாலை ரம்ஜான் நோன்பை முடித்து அருகே உள்ள ஜாமியா தைக்கா பள்ளிவாசல் தொழுகையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி, அவரது சகோதரர் கார்த்திக், மனைவி நூரிஷா மற்றும் அக்பர் ஷா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் கார்த்திக், அக்பர் ஷா ஆகியோர் கோர்ட்டில் சரணடைந்த நிலையில் 2 நாட்கள் காவலில் எடுத்து காவல்துறையினர் அவரின் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தலைமறைவாக இருந்த கிருஷ்ணமூர்த்தியை தனிப்படையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த நிலையில் அவருக்கு நெல்லை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கார்த்திக், அக்பர் ஷாவிடம் நடத்திய விசாரணையில் அவர்களது உறவினரான 16 வயது சிறுவன் ஒருவன் இந்த கொலை சம்பவத்தில் உடந்தையாக செயல்பட்டது தெரிய வந்தது. டவுனில் உள்ள ஒரு பள்ளியில் +2 படிக்கும் சிறுவன் சம்பவத்தன்று ஜாகிர் ஹுசைன் பிஜிலி பள்ளிவாசல் தொழுகை முடித்து புறப்பட்டதை கொலையாளிகளுக்கு செல்போனில் தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அவனையும் கைது செய்து சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள நூரிஷாவை தனிப்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேட் டீலிமிட்டேஷன்.